अस्सलाम वालेकुम फ्रेंड्स, வெல்கம் டு ஹசீஸ் ரெசிபீஸ் தமிழ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச சிக்கன் பிரியாணி வீட்டரிசியில் எப்படி நம்ம டேஸ்டியாக பண்ணலாங்கிறதான் பார்க்க போகிறோம். எல்லா வகையான பிரியாணிக்கும் மசாலா கிட்டத்தட்ட ஒரே மாதிரியாக தான் இருக்கும், ஆனால் அளவுகள் மட்டும் கொஞ்சம் வித்தியாசப்படும். அளவுகள் வித்தியாசப்படுறதுனால டேஸ்ட்லேயும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு கிளியராக புரியும். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஹசீஸ் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்துள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க, ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகிறோம். நான் வீட்டில் எப்போவும் சாப்பாடு செய்கிற அந்த ரைஸ் தான் எடுத்திருக்கேன். நான் 1 kg அளவுக்கு எடுத்திருக்கேன். நீங்கள் உங்கள் வீட்டில் என்ன ரைஸ் வச்சுருக்கீங்களோ சாப்பாடு செய்கிறதுக்கு அந்த ரைஸை நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நான் அரை மணி நேரம் ஊற வச்சிடுறேன். இப்போ நம்ம எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். பிரியாணி செய்கிறதுக்கு ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. 250 ml எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நெய் ஆட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா 200 ml எண்ணெய் ஊற்றிக்கோங்க, 50 ml நெய் ஊற்றிக்கோங்க. இப்போ நம்ம ஹோல் கரம் மசாலா என்னென்னு பார்க்கலாம். 6 பிரியாணி இலை, 3 பீஸ் கல்பாசி, 6 ஏலக்காய், 3 இன்ச் பட்டை, 6 கிராம்பு, அரை ஸ்பூன் சோம்பு. எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. இப்போ ஹோல் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கிடலாம். இது லேசாக ஃப்ரை ஆகணும், அப்போ தான் நமக்கு பிரியாணி நல்ல ஒரு வாசனையாக இருக்கும். இப்போ நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ வெங்காயம் ஆட் பண்ணிக்கிடலாம். 1/2 கிலோ அளவுக்கு நான் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நான் அதை ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் வர்ற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கணும். அப்போ தான் பிரியாணியுடைய டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், நமக்கு நல்ல ஒரு கலர் கிடைக்கும் பிரியாணிக்கு. இப்போ நம்ம வதங்குற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். நம்ம நார்மலாக பிரியாணிக்கு 400 கிராம் தான் வெங்காயம் ஆட் பண்ணுவோம். ஆனால் இந்த பிரியாணிக்கு நம்ம 500 கிராம் 1/2 கிலோ அளவுக்கு நம்ம வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கோம். அதுக்கு ரீசன் இருக்குது. நான் வீடியோவுடைய எண்டில் உங்களுக்கு அது என்னங்கிறத கிளியராக சொல்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு கிளியராக புரியும். நம்ம இந்த வீடியோவில் தண்ணியுடைய அளவு எந்த அளவு இருக்கணும் அப்படிங்கிற டீட்டெயிலாக நம்ம சொல்லியிருப்போம். நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு கிளியராக புரியும். இப்போ பிரியாணி செய்கிறதுக்கு 1 kg அளவுக்கு நான் சிக்கன் எடுத்திருக்கேன். அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இப்போ அதில் கொஞ்சமாக நம்ம மசாலா பெரட்டி நம்ம வைக்க போகிறோம். அப்போ தான் பிரியாணியிலேருந்து நம்ம சிக்கன் சாப்பிடும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன். 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், அரை எலுமிச்சம்பழம் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு அரை மணி நேரம் நம்ம ஊற வச்சிடலாம். இது அதிக நேரம் ஊறினாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். குறைஞ்சபட்சம் ஒரு அரை மணி நேரமாவது இதை ஊற வச்சுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம பிரியாணிக்கு எந்த அளவு நம்ம ஆட் பண்ணுவோமோ அதிலிருந்து தான் நான் 1 ஸ்பூன் அளவுக்கு இதில் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம வெங்காயம் ரெடி ஆயிடுச்சாங்கிறத பார்க்கலாம். பாருங்கள், நல்லா வெங்காயம் வதங்கிருச்சு. இந்த அளவு நல்லா வதங்கணும், அப்போ தான் பிரியாணியுடைய கலரும் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம கரம் மசாலா பவுடர் ஆட் பண்ணிக்கிடலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். நம்ம பிரியாணிக்கு கலருக்கு நம்ம எந்த வித எதுவுமே ஆட் பண்ண போகிறது கிடையாது. நம்ம ஆட் பண்ணக்கூடிய இந்த கரம் மசாலா பவுடர், வெங்காயம் நல்லா வதங்குறது, தக்காளி வதங்குறது, இதுதான் நமக்கு பிரியாணிக்கு கலரே கொடுக்கும். அதனால் எல்லாத்தையுமே கரெக்டாக நம்ம பண்ணோன்னா கலரும் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நான் 200 கிராம் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணியிருக்கேன். நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நார்மலாக 200 கிராம் தான் ஆட் பண்ணுவோம். அதே அளவு மட்டும்தான் நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ 4 பச்சை மிளகாய் கீரி போட்டிருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கிடலாம். இஞ்சி பூண்டுடைய பச்சை வாசனை நல்லா போகணும், அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கிடலாம். அது நல்லா வதங்கினதுக்கு அப்புறமேலு நம்ம கொஞ்சமாக மல்லி, கொஞ்சமாக புதினா ஆட் பண்ணிக்கிடுவோம். நம்ம பிரியாணிக்கு 1 கை ஃபுல்லாக புதினா, 1 கை ஃபுல்லாக மல்லி ஆட் பண்ணுவோம். அதிலிருந்து கொஞ்சமாக இப்போ புதினாவும் மல்லியும் ஆட் பண்ணியிருக்கோம். மீதியை இப்போ நடுவில் நம்ம ஆட் பண்ணுவோம். அது 3 ஸ்டேஜை நம்ம பிரித்து வச்சுக்குவோம். ஃபைனல் ஸ்டேஜு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கு, அப்புறம் கொஞ்சம் நடுவில் கொஞ்சமாக ஆட் பண்ணுவோம். அந்த மாதிரி போடும்போது பிரியாணியுடைய டேஸ்ட்டு, அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். அதுக்காண்டி தான். இப்போ 1/2 கிலோ அளவுக்கு தக்காளி ஆட் பண்ணிக்கிடலாம். தக்காளி வதங்குறதுக்காண்டி கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கிடுவோம். தக்காளி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும், அந்த அளவுக்கு நல்லா வதங்கணும். அந்த மாதிரி வதங்கும் போது தான் நமக்கு டேஸ்ட்டும் கலரும் நல்லாயிருக்கும். தக்காளி நல்லா வதங்குறதுக்காண்டி நம்ம ஒரு மூடி போட்டு வச்சிடலாம். அப்போ தான் நமக்கு எண்ணெய் பிரிஞ்சு தக்காளி நல்லா வதங்கி வரும். தக்காளி வதங்கி வர்றதுக்குள்ளாரையும் நம்ம அரிசி வேக வைக்கிறதுக்கு தண்ணியை ரெடி பண்ணிக்கிடலாம். 1 கிலோ அரிசி வேக வைக்கிற அளவுக்கு ஒரு சட்டி எடுத்துக்கோங்க. அதில் 3 லிட்டர் அளவுக்கு தண்ணி பிடிச்சிக்கோங்க. கொஞ்சம் அதிகமானாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதில் 1 இன்ச் அளவுக்கு பட்டை, ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 2-3 கல்பாசி, அப்புறம் ஏலக்காய் ஒரு 3 பீஸ், கொஞ்சமாக மல்லி, புதினா,
இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வந்து கொதிக்க விட்டுறலாம். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி கொதிக்கட்டும். நம்ம இப்போ தக்காளி நல்லா வதங்கிருச்சாங்கிறத நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ தக்காளி நல்லா வதங்கிருச்சு பாருங்கள். இப்போ இந்த மாதிரி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வதங்கி வரணும். அந்தளவுக்கு வதங்கினா மட்டும்தான் நமக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டும் நல்ல பிரியாணிக்கு கலரும் கிடைக்கும். இப்போ ஒரு கை அளவுக்கு மல்லி, ஒரு கை அளவுக்கு புதினா ஆட் பண்ணிக்கிறலாம். அது நல்லா வதங்குற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு நான் மிளகாய் தூள் ஆட் பண்ணியிருக்கேன். இது கொஞ்சம் காரமாக இருக்கும், அதனால் நான் 1 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். நம்ம ஏற்கனவே சிக்கனை மிக்ஸ் பண்ணி வைக்கும் போது 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் ஆட் பண்ணியிருக்கோம். அதனால் காரம் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு இந்த காரமே வந்து சரியாக இருந்துச்சு. அதனால் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ 2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். மல்லியை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி அதை ஆற வச்சுட்டு நான் பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன். அந்த இதுலேருந்து நான் 2 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். நம்ம மல்லியை வந்து இந்த மாதிரி ஆட் பண்ணும்போது நல்ல ஒரு வாசனையாக இருக்கும் பிரியாணி. உங்களுக்கு இது பிடிக்கலைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, இந்த நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கிடலாம். இதுக்கு பதிலாக நீங்கள் பிரியாணி மசாலா 2 ஸ்பூன் கூட ஆட் பண்ணிக்கிடலாம். இப்போ நம்ம ஊற வச்சுருந்த சிக்கனை வந்து ஆட் பண்ணிக்கிடலாம். தண்ணி எதுவுமே நம்ம ஊற்றக்கூடாது. நம்ம தண்ணி இல்லாமல் நம்ம இது மசாலாலேயே நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடணும். சிக்கன்லேருந்தே உங்களுக்கு தண்ணி வரும், நமக்கு அதுவே வந்து போதுமானது. நம்ம தண்ணி வந்து கொஞ்சம் நல்லா குக் ஆனதுக்கப்புறமேல நம்ம ஆட் பண்ணிக்கிடுவோம். இப்போ நம்ம இது குக் ஆகிறதுக்காண்டி நம்ம ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் நம்ம வெயிட் பண்ணுவோம். 5 நிமிஷத்துக்கு அப்புறமேல நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்கள். நல்லா சிக்கன் அழகாக குக் ஆகி லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி நம்ம குக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு சாப்பிடும் போது சிக்கன் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த அளவு நல்லா சிக்கன் குக் ஆகணும். குக் ஆகினதுக்கு அப்புறமேலு நம்ம இதில் தயிர் ஆட் பண்ணிக்கலாம். தயிரில் கொஞ்சம் நேரம் ஒரு 5 நிமிஷம் வந்து குக் பண்ணுவோம். அப்போ தான் வந்து சிக்கன் நல்லா சாஃப்டாக இருக்கும் நமக்கு சாப்பிட்றதுக்கு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமேல ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருவோம். அப்போ தான் வந்து நல்லா வந்து குக் ஆகும். இதை நீங்கள் குக் பண்ணும் போது கொஞ்சம் லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா அடிப்பிடிக்கிறதுக்கு சான்சஸ் உண்டு. இப்போ நல்லா வந்து குக் ஆகிருக்கு பாருங்கள். எண்ணெய்லாம் நல்லா சூப்பராக பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ 3/4 லிட்டர் அளவுக்கு நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். 1 லிட்டர் பாட்டிலில் 3/4 அளவுக்கு நான் தண்ணி பிடிச்சிருக்கேன். இப்போ நான் அதை தான் ஆட் பண்ணுறேன். நான் தண்ணி அளவு உங்களுக்கு சொல்கிறேன், நான் சொல்லியிருந்தேன். நீங்கள் தண்ணி அளவு இந்த 3/4 லிட்டர் அளவுக்கு நீங்கள் மெயின்டைன் பண்ணிங்க அப்படின்னா நம்ம அரிசி போடும்போது சரியாக இருக்கும். தண்ணி குறைஞ்சிருச்சுனாலும் நமக்கு பிரச்சனை கிடையாது. தண்ணி குறைஞ்சிருச்சுன்னா என்ன பண்ணலாங்கிறத நான் அரிசி போடும்போது நான் சொல்கிறேன். ஏற்கனவே ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, நார்மல் ரைஸுக்கு எந்த அளவு தண்ணி ஆட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஏற்கனவே வீடியோவில் நம்ம சொல்லியிருக்கோம். இருந்தாலும் நம்ம இந்த வீடியோலையும் நம்ம சொல்கிறோம். இந்த 3/4 லிட்டர் அளவுக்கு நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா எல்லா ரைஸுக்குமே இதே அளவே சரியாக இருக்கும். ஏன்னா நம்ம வடி பிரியாணி தான் பண்ணுறோம். நம்ம வந்து குக் பண்ணிட்டு தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம். அதனால் 3/4 லிட்டர் அளவுக்கு நீங்கள் தண்ணியை மெயின்டைன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அரிசி போடும்போது சரியாக இருக்கும். ஒருவேளை தண்ணியுடைய அளவு குறைஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத நான் அரிசி போடும்போது நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நீங்கள் உப்பு காரம் எல்லாம் இந்த ஸ்டேஜில் செக் பண்ணிக்கோங்க. பத்தலைன்னா இந்த ஸ்டேஜில் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சிக்கனில் மசாலா மிக்ஸ் பண்ணி வைக்கும் போது நம்ம 1/2 லெமன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கோம். அது நீங்கள் வந்து டேஸ்ட்டு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பத்தலைன்னா நீங்கள் இன்னொரு 1/2 லெமன் அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு பத்தாதனால நான் ஒரு 1/2 லெமன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். டோட்டலாக 1 லெமன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்ச நேரம் சிக்கன் இதிலேயே வேகட்டும். நம்ம அரிசிக்கு வச்ச தண்ணி வந்து கொதிக்குதாங்கிறத நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. நம்ம இப்போ அரிசியை ஆட் பண்ணிக்கிறலாம். அரிசி வந்து ஒரு 80% அளவுக்கு குக் ஆகணும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். இது நீங்கள் வந்து கொஞ்சம் பக்கத்துலேயே இருந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. குழஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம அதுக்கப்புறம் தம் போட்டோம்னாலும் ரொம்ப குழஞ்சிரும். அப்புறம் சாப்பாடு வந்து உதிரி உதிரியாக இருக்காது, நல்லாவும் இருக்காது. இப்போ ரைஸ் வந்து நல்லா குக் ஆயிடுச்சு. 80% அளவு குக் ஆயிடுச்சு. இப்போ நான் ப்ரெஸ் பண்ணி பார்க்குறேன் பாருங்கள். இந்த மாதிரி இருக்கணும். இதுனா வந்து கரெக்டான ஸ்டேஜ். இப்போ நம்ம வந்து ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துடலாம். இப்போ நம்ம ஃபில்ட்ரு பண்ணியிருக்கிற அரிசியை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எல்லா அரிசியுமே ஆட் பண்ணிட்டோம்.
இப்போ நம்ம இப்படி ஸ்ப்ரெட் பண்ணி விடும்போது லேசாக மேலே தெரியுது பாருங்கள். இதுதான் வந்து கரெக்டான பதம். எனக்கு தண்ணியுடைய அளவு வந்து சரியாக இருந்தது. இந்த அளவு தண்ணி இருந்துச்சுன்னா நமக்கு பிரியாணி குலையாமல் உதிரியாக நமக்கு சூப்பராக வரும். ஒருவேளை நீங்கள் வந்து அரிசி ஆட் பண்ணும்போது தண்ணி அளவு குறைஞ்சிருந்தனால பத்தலை அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது, பயப்படவும் தேவை கிடையாது. அரிசி வேக வச்ச தண்ணியை நீங்கள் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி லேசாக மேலே தெரியணும் தண்ணி. அந்த அளவு இருந்துச்சு அப்படின்னா நமக்கு பிரியாணி குலையாமல் உதிரியாக சூப்பராக வரும். அதை மட்டும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபைனல் ஸ்டேஜுக்கு போடுறதுக்காண்டி நம்ம மல்லி புதினா கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கோம். இப்போ அதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ளேவருக்காண்டி கொஞ்சமாக கரம் மசாலா தூள் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், வேணான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு நம்ம நெய் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு நெய் அதிகமாக ஆட் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாகவே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் 1 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நெய் ஆட் பண்ணிக்கிறேன். தம் போடுறதுக்கு நீங்கள் ஒரு காட்டன் ஷால் இல்லைன்னா டவல் வந்து ஏதாவது ஒன்று நீங்கள் நல்லா வந்து நனைச்சிட்டு அதை நல்லா புழிஞ்சிருங்க. புழிஞ்சதுக்கு அப்புறமேலு இந்த மாதிரி அந்த பாத்திரத்தை சுற்றி அந்த துணியை வந்து ரவுண்ட் பண்ணி வச்சுருங்க. இதை நம்ம ஏன் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு வந்து ஸ்டீம் வெளியே போகாமல் இருக்கிறதுக்கும் நமக்கு தம் வந்து பெர்ஃபெக்டாக வர்றதுக்காண்டி நம்ம பண்ணுறோம். இப்போ நம்ம நல்லா அந்த டவலை சுற்றி வச்சாச்சு. இப்போ இதுக்கு மேலே கரெக்டான ஒரு மூடி வந்து வச்சுக்கோங்க. நம்ம அரிசி வடிகட்டின அந்த தண்ணியும் வந்து மேலே வந்து வச்சுருங்க. அந்த மாதிரி வைக்கும் போது நமக்கு பெர்ஃபெக்டான தம் வரும். 5 நிமிஷம் ஹை ஃப்ளேம்லையும் 20 நிமிஷம் லோ ஃப்ளேம்லையும் வச்சுக்கோங்க. அப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு 10 நிமிஷம் வெயிட் பண்ணிவிட்டு நம்ம ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு பெர்ஃபெக்டான பிரியாணி வரும். இப்போ நமக்கு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக பிரியாணி ரெடியாக இருக்குது அப்படின்னு. இது வாசனையும் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸு. மிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி தண்ணி இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு அப்படின்னு. கொஞ்சம் கூட குலையவே கிடையாது. நல்ல உதிரியாக நமக்கு பெர்ஃபெக்டான பிரியாணி வந்திருக்கு. நான் வீடியோடைய எண்டில் சில பொருட்களுடைய அளவுகளை நான் ஏன் அதிகமாக்கியிருக்கேங்கிற ரீசன் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். அதுக்கு ரீசன் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். அந்த ரீசன் என்ன அப்படின்னா நம்ம நார்மலாக உள்ள பாஸ்மதி ரைஸை விட நம்ம வீட்டரிசியில் நம்ம பண்ணும்போது அதோடைய குவான்டிட்டி வந்து ஜாஸ்தியாக இருக்கும். அப்போ நம்ம வந்து இந்த அளவுகளை அதிகப்படுத்தும் போது தான் நமக்கு வந்து டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராகவே வரும். நம்ம வெங்காயம் தக்காளி 2 அளவுகளை மட்டும்தான் நம்ம இந்த இதில் அதிகப்படுத்தியிருக்கோம். இஞ்சி பூண்டுடைய அளவுகளை நீங்கள் வந்து அதிகப்படுத்தாதீங்க. இந்த அளவு போடும்போது தான் நமக்கு வந்து கரெக்டான டேஸ்ட்டு கிடைக்கும். இஞ்சி பூண்டுடைய டேஸ்ட்டு வந்து நீங்கள் அதிகப்படுத்துனீங்க அப்படின்னா கசப்பு சுவை வந்துடும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. இப்போ நம்ம சொன்ன மாதிரியே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வீட்டரிசியில் கூட டேஸ்டியான பிரியாணி செய்யலாம். நம்ம 1 kg ரைஸுக்கு 1 kg சிக்கன் ஆட் பண்ணியிருக்கோம். நீங்கள் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக கூட சிக்கன் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ டேஸ்ட்டு ஒன்றும் சூப்பராகவே இருக்கும். எல்லா டைமும் நம்ம பாஸ்மதி ரைஸ்லேயே நம்ம பிரியாணி பண்ண முடியாது. ஒரு தடவை நம்ம வீட்டரிசிலேயே நம்ம செஞ்சு பார்க்கலாம். ரொம்ப டேஸ்டியாக தான் இருக்குது. நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்துட்டு இது எப்படி வந்ததுங்கிறத எனக்கு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு நம்ம இப்போ பார்க்கலாம். உண்மையாகவே டேஸ்ட்டு சூப்பராகவே இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு பிரியாணி சாப்பிட்ட திருப்தி இருந்தது. நம்ம சொன்ன அளவுகளோட நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் பெர்ஃபெக்டான பிரியாணி வரும். நம்ம வீட்டரிசிலேயே டேஸ்டியான பிரியாணி பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லா பேருக்குமே நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.